தோழமை உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய இடி விழுந்திருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த இடியால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கதி கலங்கி போயிருக்காரு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராமநாதபுரத்துல பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களுடைய ஜெயந்தி விழா நடைபெற்றது. இந்த ஜெயந்தி விழால ஒரே கார்ல செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பயணிச்சு தேர்தலுக்கு பரப்புரை சொல்ற மாதிரி மேல நின்று திறந்த வெளி வாகனத்துல மேல நின்று கையெல்லாம் அசைச்சு போனாங்க. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையின் டிடிவி ஓபிஎஸ் மூவரும் சேர்ந்து பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு மாலை அணித்து மரியாதை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சாங்க. இந்த சந்திப்பு தான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல பெரும் பரபரப்பையும் உண்டாக்கி இருக்கு. அது என்ன, அவங்க செய்தியாளர் சந்திப்புல என்ன பேசுனாங்க அப்படின்னா, துரோகம் செஞ்சவங்களையும் துரோகிகளையும் வீழ்த்ததான் நாங்க இன்னைக்கு ஒன்னா இருக்கோம், நாங்க ஒரே அணியா இன்னைக்கு உருவெடுத்திருக்கோம். அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளை செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவா நாங்களும் களம் இறங்கி இருக்கோம். இனிமே அதிமுகவை ஒன்றிணைக்க வேலையில நாங்க 3 பேரும் சேர்ந்து எங்க கூட சின்னம்மா அவர்கள், அதாவது சசிகலா அவர்களும் சேர்ந்து நாங்க அதிமுகவை ஒன்றிணைச்சு அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆர்களுடைய ஆட்சியை நாங்க கண்டிப்பா நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய சபதங்கள் அதிமுகவில் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் தியானம் செஞ்சதா இருக்கட்டும், சசிகலா அவர்கள் சபதம் ஏற்பதா இருக்கட்டும், இப்படியான சபதங்கள் இருந்த நிலையில இன்னைக்கு பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களுடைய ஜெயந்தி விழாவில் 3 பேர் சேர்ந்து ஒரு சபதத்தை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி தான் முக்கிய துரோகி, அவரை வீழ்த்ததான் நாங்க இன்னைக்கு ஒன்னா திரண்டு இருக்கோம். இந்த தேர்தலில் நாங்க 3 பேரும் சேர்ந்து அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுக நாங்க இணைச்சு அம்மாவுடைய தொண்டர்கள், உண்மையான தொண்டர்களுக்கு நாங்க நன்றி கடன் செலுத்தவர் தான் நாங்க இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சசிகலா அவர்கள் எங்களோட இணைய முடியல, ஆனா அவங்க எப்பவுமே எங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி தான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல பெரும் பரபரப்பையும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில பெரும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பாளர்கள், அவருடைய தலைமை பிடிக்காதவர்கள், அவருடைய செயல்பாடு பிடிக்காதவர்கள், அதிமுக ஒன்றிணைணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு இவங்க 3 பேர் பின்னாடி பெருந்திரளா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட 3 பேர் ஓட் பேங்க் வேற பெரிய ஒரு சவுத் சைட்ல பெரிய ஒரு ஓட் பேங்கா இருக்கும். இவங்க 3 பேர் ஒன்னா சேருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஏன் அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுல இருந்து அதிமுக இருக்கக்கூடிய நிறைய மூத்த தலைவர்களுக்கே இந்த செயல் பிடிக்கல. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சும் நடவடிக்கையும் எங்களுக்கு திருப்திகரமா இல்லை. அவர் அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சியை நடத்துறதா எங்களுக்கு தெரியல. ஏன்னா நிறைய தேர்தலில் நாங்க தோத்துக்கிட்டே இருந்தோம். இந்த தேர்தலையும் பிஜேபியோட கூட்டணி வச்சோன்னா நம்ம தோத்துறோம்னு தெரிஞ்சும் அவர் கூட்டணி வச்சிருக்காரு. நாங்க சொன்னா தலைமை கேட்க மாட்டேங்குது, எதிர்த்து கேட்கறவங்க எல்லாரையுமே கட்சியில இருந்து நீக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு கெடு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு 10 நாள் தான் கெடு, அதுக்குள்ளேயே அதிமுக ஒன்றிணைங்க வழியை பாருங்க, இல்லைன்னா நான் வேற மாதிரி நடவடிக்கை எடுப்பேன், நான் வேற மாதிரி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் ஜூனியருக்கு ஆர்டர் போடுற மாதிரி சொன்னாரு. ஆனா நீ எல்லாம் எனக்கு ஆர்டர் போற ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் பதவியில இருக்க, நானு என்னை நம்பி உள்ள மக்கள் இருக்காங்க, உள்ள தொண்டர்கள் இருக்காங்க, என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே செங்கோட்டையன் அவர்களை கட்சி பதவிகள்ல இருந்து நீக்கிறாரு. அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்காம மத்த பொறுப்புகள் இருந்து எல்லாம் நீக்கினாரு. இதனால சோர்வடைஞ்ச செங்கோட்டையன் அதுக்கு அப்பத்துல இருந்து வெளியவே எதுவும் பேசல, நடவடிக்கைகள் எதுவும் பண்ணல. ஆனா அதிமுக ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை அவர் தீவிரம் மேற்கொண்டு தான் வந்தாரு. டிடி விதிநகர் கிட்ட பேசுறதா இருக்கும், ஓபிஎஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், இப்படி புகழேந்தி, பெங்களூர் புகழேந்தி, சசிகலா, இங்க எல்லார்கிட்ட பேசினா இருக்கட்டும், நிறைய உள் வேலைகளை செங்கோட்டையன் பார்த்தாரு. இன்னைக்கு பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களுடைய ஜெயந்தி விழால இந்த ஒரு தகவலை அறிவிச்சிருக்காங்க. இது ஒட்டுமொத்த அதிமுக உண்மையான தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஆனா இந்த மகிழ்ச்சி இல்லாம எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒரு பதில் அளிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா,
ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இவங்க 3 பேருமே, அவங்க 3 பேர் செய்தியாளர் சந்திப்பே வேஸ்ட், அதை பத்திலாம் சொல்றது கருத்து இல்ல, இவங்க 3 பேருமே திமுகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டா எல்லாரும் சொல்லிக்கிட்டு வருவாங்க. இவரு புதுசா இவங்க 3 பேருமே திமுகவுடைய பி டீம், அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இப்படி எல்லாம் துரோகிகள் இருந்ததுனாலதான் 2021 சட்டமன்ற தேர்தலை வந்து நாங்க தோத்துட்டோம், அது இப்போ வந்து கண்கூடாவே தெரியுது. இவங்க எல்லாம் உண்மையான அதிமுகன்னு எப்படி சொல்றீங்க? நாங்க எங்க சைடு இருக்கிறவங்க தான் உண்மையான அதிமுக. இது வந்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்ன ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சொல்றது, நாங்க தான் ஒருங்கிணைந்த அதிமுக, அவங்க எல்லாம் உண்மையான அதிமுகவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய பேச்சுல ஒரு பதற்றமும் ஒரு நடுக்கமும் இருக்கதா செய்யுது. ஏன்னா 3 பேருமே சேர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, இவங்க 3 பேர் மட்டும் இல்லாம சசிகலாவும் இவங்களோட இணைஞ்சிருக்கிறதா நம்ம சொல்றாங்க. அதனால இவருக்கு ஒரு பயமும் ஒரு பதட்டமும் இருக்கதான் செய்யும். ஒரு வேளை இவங்க வந்து இது பண்றாங்களோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யும். அது மட்டும் இல்லாம விஜய் கூட நாங்க கூட்டணி எல்லாம் எப்பங்க சொன்னோம், பிள்ளையார் சொல்லி போட்டுக்குதுன்னு சொன்னோம், மற்றபடி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு வரையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நடத்தின சர்வே அவங்களுக்குள்ள தகவல் என்ன வெளியாகுதுன்னா, நம்ம தனியா நின்னாலே பயங்கரமா ஜெயிக்கலாம் பிஜேபி அதிமுக, இவர்கிட்டயே நம்ம போயிட்டு கேட்கணும். ஏன்னா விஜய் கிட்ட வந்து பொறுப்பான தலைவர்களும் இல்ல, அவர் சொல்றது செய்யக்கூடிய மாவட்டங்களை செய்யக்கூடிய நல்ல நிர்வாகிகளும் இல்ல, இவங்களே இப்படி ஓரளவுக்கு இருக்கிறதுனால நம்ம பயங்கரமான சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும்போது நம்ம அவர்கிட்ட போனோம். அதனால அவரு இந்த தகவலை சொல்லியிருக்காரு. நாங்க விஜய் கிட்ட எல்லாம் கூட்டணி பேசுறதுல நடத்தல அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்களுடைய இந்த அணி இந்த 2026 பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பா அதிமுகவுடைய வாக்குகளை இது வந்து பிரிக்க தான் செய்யும். ஏன்னா அதிமுக பிஜேபி சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு, அவங்க இன்னும் அதிமுக பிஜேபியில எந்த கூட்டணி யாரு எந்த கட்சியில வரப்போறாங்கன்னு இன்னும் சரியா தெரியல. அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா இவங்களோட ஓட் பேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா செங்கோட்டையன் அவர்களை பாத்தீங்கன்னா, செங்கோட்டை, சேலம், கோபிச்செட்டிப்பாளையம் இவங்களுக்கு இங்க வந்து இவருக்கு வந்து ஆதரவு அதிகம். அதே போல டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அதே போல ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒவ்வொரு பிளேஸ்ல இவங்களுக்கு ஆதரவு அதிகமா தான் இருக்கு. ஆனா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 4 பேரும் சேர்ந்து தாவேகா கூட கூட்டணி அமைச்சாங்கன்னா, இவங்க சொல்றதெல்லாம் தாவேகா கேட்டுச்சுன்னா, தாவேகா சொல்றதை இவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா, 2 பேரும் தாவேகா இந்த 4 பேர் கொண்ட அணி ஒன்றிணைஞ்சு தேர்தலை சந்திச்சாங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு விஜயுடைய தொண்டர்படியும் இவங்களோட அனுபவங்களும் சேர்ந்து ஒரு பெரிய கட்சியா உண்டு பண்ணி ஒரு பெரிய கூட்டணி உண்டு பண்ணி இந்த தேர்தலை சந்திச்சாங்கன்னா கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை இருக்கிற வரைக்கும், இரட்டை இலை எமோஷனலா இருக்க, இரட்டை சென்டிமெண்டா வச்சிருக்க, இரட்டை இலை பிடித்த மாணவர்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வருமே தவிர மற்றபடி வேற எதுவுமே வராது. அதே மாதிரி இவங்க 4 பேர் கொண்ட அணி வந்து தனிச்சு நின்னா ஒரு 5வது அணியா உருவான திமுக கூட்டணி கட்சிகள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணி கட்சிகள், நாம் தமிழர், தாவேகா, இப்ப இவங்க ஒரு 4 பேரும் தனியா நின்னாங்கன்னா ஒரு மொத்தமா 5 அணி இருக்குது. இந்த 4 பேரும் ஒரே அணியை சேர்ந்து தனியா நின்னாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதிகள்லையும் செலவு செஞ்சு நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் தேவை. அவங்க வேட்பாளர் செலவு செய்யணும் அப்படின்னா, நான் வந்து ஜெயிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாதான் செலவே பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரியான சூழல் உருவாகி இருக்கு. இப்போ திமுக எடுத்தீங்கன்னா, திமுக வந்து வெற்றி உறுதி அப்படிங்கிற நினைப்புல, வெற்றி உறுதி அப்படிங்கிற ஒரு இதுலதான் அவங்க தேர்தலை சந்திப்பாங்க. அந்த தேர்தலை சந்திச்சா வெற்றி உறுதி, கண்டிப்பா வெற்றி திமுகவுக்கு உறுதி அப்படின்னு தான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதனால வேட்பாளர்கள் எல்லாருமே யாரை நிறுத்தினாலும் அவங்க செலவு பண்ணுவாங்க. அதே போல இவங்க 4 பேர் கொண்ட குழு ஒரு தனியா தேர்தல் சந்திக்குது அப்படின்னா, அதுக்கு வேட்பாளர்கள் யார் யார் நிறுத்த போறாங்க, அவங்கள செலவு செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம தேவைப்படும், உண்டாக்கும். இந்த நிலையில தான் துரோகிகளான எடப்பாடி பழனிசாமி நம்ம வீழ்த்தணும், திமுக ஆட்சியை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேரும் இன்னைக்கு ஒன்றிணைஞ்சிருக்காங்க. இவங்களோட அடுத்த கட்ட அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது? தாவேகா கூட கூட்டணி வைக்க போறாங்களா, இல்ல இவங்க 4 பேருமே ஒருங்கிணைந்த அதிமுகவை வந்து கையில் எடுக்க போறாங்களா, எடப்பாடி பழனிசாமி தலைமைய இவங்க வந்து துவம்சம் பண்ண போறாங்களா, எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டி வைக்க போறாரா, இவங்க 4 பேர் கூட பிஜேபி
சேரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துலதான் பார்க்கணும். ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடி தினகரன், சசிகலா இவங்களுடைய செயல்பாடுகளும் அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகளும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.